بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. وقال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. وقال رسول الله صلى الله عليه وسلم من يرد الله به خيرا يفقهه في الدين صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹனுடைய கிருபையினாலே இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களினுடைய இஹ்யா உலூமுத்தீனுடைய 19வது வகுப்பு நடைபெறுகிறது. இதற்கு முன்பு மார்க்க அறிவோடு சம்பந்தப்படுகின்ற மிக முக்கியமான 5 வார்த்தைகளினுடைய சரியான பொருள் என்ன என்பது குறித்த செய்திகளை நம்ம பார்த்தோம். அதில் முதலாவது வார்த்தை ஃபிக்ஹ், இரண்டாவது வார்த்தை இல்ம், மூன்றாவது வார்த்தை தௌஹீத், நாலாவது வார்த்தை திக்ர் வ தذكீர், ஐந்தாவது வார்த்தை ஹிக்மத். இந்த 5 வார்த்தைகள் ஆரம்ப காலத்தில் எப்படி பயன்படுத்தப்பட்டது, பிற்காலத்தில் அதனுடைய பொருள் எப்படி மாற்றமடைந்தது, இந்த மாற்றமடைந்த காரணத்தினால முழுமையான பலன் எவ்வாறு பெற முடியாமல் போனது என்பது குறித்த பல்வேறு தகவல்களை இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொன்னாங்க. இந்த பாடம் முழுக்கவே மார்க்க அறிவை தேடக்கூடிய ஒரு மாணவனுக்கான ஒரு பாடமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. புகழப்பட்ட கல்வியையே எவ்வாறு கற்பது, எவ்வளவு கற்பது என்பதுதான் தலைப்பு. ஏன்னா இல்முங்கிறது ஒரு கடல். அப்போ அந்த கடல்ல மூழ்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை இல்லையா? அதனால எந்த அளவுக்கு கற்றுக்கணும், எவ்வளோ கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரதானே செய்யும். அதற்கு பதிலாகத்தான் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க இந்த பாடத்தை கொண்டு வர்றாங்க. சரிங்களா? சரி, கல்வி கற்பதனுடைய அளவை நாம் 3 வகையாக பிரிக்கலாம். அதுல முதலாவது வகை என்ன அப்படின்னு சொன்னா, குறைந்த அளவிற்கு கற்றாலும் அதிக அளவிற்கு கற்றாலும் அது இகழத்தக்க கல்வியாகும். இது ஒரு வகை. இரண்டாவது வகை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கல்வியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சமா கத்துக்கிட்டாலும் சிறப்பு தான், அதிகமா கத்துக்கிட்டாலும் சிறப்பு தான். இது ரெண்டாவது வகை. மூன்றாவது வகை என்ன அப்படின்னு சொன்னா, போதுமான அளவுக்கு கத்துக்கிட்டா சிறப்பு, அதை விட அதிகமா கத்துக்கிட்டா ஆபத்து. இது மூன்றாவது வகை. சரியா? கல்வியை எவ்வளவு கத்துக்கணும் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே நம்ம பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, முதலாவது வகை, இந்த கல்வியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சமா கத்துக்கிட்டாலும் ஆபத்து தான், அதிகமா கத்துக்கிட்டாலும் ஆபத்து தான். இது இகழத்தக்க வகை. இரண்டாவது வகை இருக்குது, இது கொஞ்சமா கத்துக்கிட்டாலும் சிறப்பு தான், அதிகமா கத்துக்கிட்டாலும் சிறப்பு தான். இது புகழத்தக்க வகை. மூன்றாவது ஒரு வகை இருக்குது, அந்த வகை போதுமான அளவிற்கு கற்றுக்கொள்வது சிறப்பு, அளவுக்கு அதிகமாக கற்றுக்கொண்டால் ஆபத்து. இது மூன்றாவது வகை என்பதாக இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லிட்டு ஒரு மனித உடலை உவமையாக காட்டி ஒவ்வொன்றுக்கும் சின்ன உதாரணத்தை சொல்றாங்க. இந்த முதலாவது வகை சொன்னோம் இல்லையா, கொஞ்சம் கத்துக்கிட்டாலும் நல்லதில்லை, அதிகமாக கத்துக்கிட்டாலும் நல்லதில்லைன்னு சொன்னோம் இல்லையா, அது ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடிய அவலட்சணமும் தீய குணமும் அதற்கு உதாரணம். எப்படின்னு சொன்னா, அவலட்சணம் கொஞ்சம் இருந்தாலும் யாரும் விரும்ப மாட்டாங்க, அதிகமாக இருந்தாலும் விரும்ப மாட்டாங்க. தீய குணம் கொஞ்சம் இருந்தாலும் யாரும் விரும்ப மாட்டாங்க, அதிகமாக இருந்தாலும் யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆக இது புகழுக்குரியதல்ல. ஒரு மனித உடலில் இருக்கக்கூடிய அவலட்சணமும் தீய குணமும் தான் இதற்கு உதாரணம். அது கொஞ்சமாக இருந்தாலும் போற்றுதலுக்குரியதல்ல, அதிகமாக இருந்தாலும் போற்றுதலுக்குரியதல்ல. இது முதலாவது வகையை போன்றது. இரண்டாவது வகைக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடிய ஆரோக்கியமும் அழகும், அது எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்குதோ அவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது இல்லையா? ஆரோக்கியம் கொஞ்சமா இருந்தாலும் சிறந்ததுதான், அதிகமா இருந்தாலும் சிறந்ததுதான் இல்லையா? அப்ப ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடிய அழகும் ஆரோக்கியமும் இது குறைவாக இருந்தாலும் சிறப்பு தான், அதிகமாக இருந்தாலும் சிறப்பு தான். இது இரண்டாவது வகைக்கு உதாரணம். மூன்றாவது வகைக்கு உதாரணம் சொல்றாங்க, ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடிய தைரியத்தை போன்று. இந்த தைரியம் போதுமான அளவிற்கு, தேவையான அளவிற்கு இருந்தால் அது சிறப்பு. கண்மூடித்தனமான தைரியம் முட்டாள்தனமானது என்பதாக இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க. போதுமான அளவிற்கு தைரியம் இருக்கணும். தைரியமே சுத்தமா இல்லாம கோழைத்தனமாக இருந்தாலும் ஆபத்து தான். அளவுக்கு அதிகமான தைரியத்தினால் அது முட்டாள்தனத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் ஆபத்து தான். அப்போ இது போதுமான அளவிற்கு இருக்க வேண்டியது என்பதாக 3 விஷயத்த சொல்லிட்டு, பணத்தை செலவு பண்ற மாதிரி தான், செலவே பண்ணாம கஞ்சத்தனம் காட்டுறதும் புகழுக்குரியதல்ல, அதிகமாக செலவு செஞ்சு வீண் விரயம் செய்யறதும் புகழுக்குரியதல்ல, கல்வியும் இந்த வகையை சார்ந்தது தான் என்பதாக இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க. சரிங்களா? இப்ப எதை கொஞ்சம் கூட கத்துக்க கூடாது, எதை எவ்வளவு வேண்டாலும் கத்துக்கலாம், எதை போதுமான அளவுக்கு கத்துக்கிறது அப்படிங்கறத தான் இதுக்கப்புறம் வரிசையா சொல்ல போறாங்க. சரிங்களா? கொஞ்சம் கற்றுக்கொண்டாலும் ஆபத்து தான், அதிகம் கற்றுக்கொண்டாலும் ஆபத்து தான் என்கின்ற அடிப்படையிலான இகழத்தக்க முதலாவது வகையை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, மார்க்கத்திற்கும் உலகத்திற்கும் எந்த வகையிலும் பலனளிக்காத கல்வி. உதாரணத்திற்கு சூனியத்தை போன்று, ஜோதிடத்தை போன்று,
தாயத்து தகடு சம்பந்தப்பட்டவைகளை போன்று இதில் எந்த பலனுமே கிடையாது. கொஞ்சம் கத்துக்கிட்டாலும் பிரயோஜனம் இல்லை, நிறைய கத்துக்கிட்டாலும் பிரயோஜனம் இல்லை. ஒரே வரியில சொல்றதா இருந்தா, அல்லாஹ் எதை தடுத்து இருக்கிறானோ அது சார்ந்த அறிவை பெறுவது. மது சம்பந்தப்பட்ட அதை தயாரிக்கிறதாக இருக்கட்டும், மார்க்கெட்டிங் பண்றதா இருக்கட்டும், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். அப்ப மார்க்கத்துல தடுக்கப்பட்ட ஒன்றினுடைய அறிவை பெறுவது, அது கொஞ்சம் கத்துக்கிட்டாலும் நல்லதில்லை, அதிகமா கத்துக்கிட்டாலும் நல்லதில்லை. இது முதலாவது வகை என்பதாக சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, சிலர் தேவையே இல்லை என்று நாம் சொல்லக்கூடிய இந்த கல்வியை கற்றுக்கொள்வதற்கு தன்னுடைய முழு வாழ்க்கையையும் செலவு செய்கிறார்களே, இது மிகவும் வீணான ஒரு செயல். இது இறைவன் வழங்கிய அருமையான நேரத்தை வீணடிப்பதற்கு சமம் என்பதாக சொல்றான். முதலாவது செய்தி புரியுதா? அதாவது சூனியத்தை கத்துக்கிறது, ஜோதிடத்தை கத்துக்கிறது, தகுடு தாயத்தை சம்பந்தமா கத்துக்கிறது. ஒரே வரியில சொல்றதா இருந்தா, அல்லாஹ் எதை தடுத்து இருக்கிறானோ அது சார்ந்த அறிவை பெறுவது. இது கொஞ்சம் கத்துக்கிட்டாலும் நல்லதில்லை, அதிகம் கத்துக்கிட்டாலும் நல்லதில்லை. சிலர் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய முழு வாழ்க்கையையும் இதை தெரிந்து கொள்வதற்காகவே செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இது இறைவன் வழங்கிய அருமையான நேரத்தை வீணடிப்பதே என்பதாக இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. இது முதலாவது பாயிண்ட். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் கத்துக்கிட்டாலும் சிறப்பு, அதிகம் கத்துக்கிட்டாலும் சிறப்பு. இது புகழத்தக்க கல்வி. சரியா? அல்லாஹுவை பற்றிய அறிவு, அவனுடைய பண்புகள் குறித்த அறிவு, அவனுடைய செயல்பாடுகள் குறித்த அறிவு, அவனுடைய படைப்புகள் விஷயத்தில் அவன் எப்படி செயல்படுவான் என்பது குறித்த அறிவு, மறுமை வாழ்வை ஒழுங்குபடுத்தி தரக்கூடிய அறிவு. இந்த அறிவு கொஞ்சம் பெற்றாலும் சிறப்பு, அதிகம் பெற்றாலும் சிறப்பு. அது எந்த அளவிற்கு குறைவாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு பலன் குறைவாக இருக்கும், எந்த அளவிற்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு அதனுடைய பலன் அதிகமாக இருக்கும் என்பதாக சொல்லிட்டு சொல்றாங்க, இந்த அறிவு எதற்காக கற்கப்படுகிறது என்று சொன்னால், அதனுடைய நோக்கத்தை அடைவதற்காக வேண்டித்தான் இந்த அறிவு கற்கப்படுகிறது. அந்த நோக்கம் என்பது முழு வாழ்க்கையை செலவு செய்வதை விட மிகவும் சிறந்தது என்பதாக இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. அதுல முதலாவது இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய வாழ்க்கை இதுக்கு செலவு செய்யறதுங்கிறது சுத்த வேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது வகை என்ன அப்படின்னு சொன்னா, மொத்த வாழ்க்கையை நீங்க செலவு செஞ்சாலும் சரி, எதற்காக வேண்டி நீங்கள் செலவு செய்கிறீர்களோ அது முழு வாழ்க்கையை செலவு செய்வதை விட மிகவும் சிறந்தது. சொர்க்கத்தை பெற்று தரக்கூடிய அறிவை பெறுவது என்பது எவ்வளவு சிறப்பானது. அதைத்தான் இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லிட்டு சொல்றாங்க, இந்த அறிவு இருக்கிறதே இது கடலின் ஆழத்தை போன்றது. கடலின் கரையில் தான் நாம் உலா வந்து கொண்டிருக்கிறோம். நபிமார்களும் இறை நேசர்களும் கல்வியில் நிலையாக இருக்கக்கூடிய சிறந்த அறிஞர்களும் மட்டும்தான் அந்த கடலின் ஆழத்தில் மூழ்கக்கூடியவர்கள். ஏட்டில் எழுதப்படாத அல் இல்முல் மக்னூன் என்று சொல்லப்படுகின்ற புரிதல் சார்ந்த அறிவுதான் இவர்களுக்கு அல்லாஹ்வால் வழங்கப்படுகிறது என்பதாக சொல்றான். இந்த அறிவு இருக்குதே, இது கடலினுடைய ஆழம் போன்றது. நீங்க எவ்வளவு கற்றாலும் சரி, நீங்க கடலோட கரையில தான் நின்றுகிட்டு இருக்கணும். இந்த கடல்ல யாரால முழுக முடியும் அப்படின்னு சொன்னா, நபிமார்களாலும் வழிமார்களாலும் நிலையாக நிலைத்திருக்கக்கூடிய சிறந்த அறிஞர்களாலும் மட்டும்தான் இந்த கடலின் ஆழத்தில் மூழ்க முடியும். இந்த கல்வியை இவங்க எப்படி பெறுறாங்க அப்படின்னு சொன்னா, ஏட்டின் வழியாக அவர்கள் இந்த கல்வியை பெறுவதில்லை. அல் இல்முல் மக்னூன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வகை இருக்குது. அது சிந்திப்பதின் மூலம், யோசிப்பதின் மூலம், பக்குவம் அடைவதின் மூலம் இறைவனின் புறத்திலிருந்து அடையக்கூடிய மிகச்சிறந்த ஞானமாகும். இது ஏட்டில் எழுத முடியாது. இவர்கள் மட்டும்தான் கடலின் ஆழத்தில் மூழ்கக்கூடியவர்கள், மற்றவங்கள்லாம் கரையில் உலா வரக்கூடியவர்கள் தான் என்பதாகவும் இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. இது ரெண்டாவது வகை. சரியா? மூன்றாவது வகை என்ன அப்படின்னு சொன்னா, குறிப்பிட்ட அளவு மட்டும் கற்பது சிறப்பு, அளவுக்கு அதிகமாக கற்றால் அது ஆபத்து. இதுதான் ஃபர்லு கிஃபாயாவில் நாம் குறிப்பிட்டு இருக்கக்கூடிய அறிவு. ஃபர்லு கிஃபாயால என்ன சொன்னாங்க, மனிதன் உலகத்துல வாழ்றோம்னா சாப்பாடு வேணும், அப்ப விவசாய அறிவு நமக்கு தேவை. மனிதன் நோய்வாய்ப்பட்டான்னு சொன்னா அவனுக்கு மருத்துவம் தேவைப்படும், அப்ப மருத்துவம் சம்பந்தப்பட்ட அறிவு தேவைப்படும். இந்த உடை தேவைப்படும், அப்ப ஆடை சம்பந்தப்பட்ட அறிவு நமக்கு தேவைப்படும். அப்போ மனிதன் சிறப்பாக வாழ்வதற்கு சில நிர்வாக அறிவுகள் நமக்கு தேவைப்படுது. அப்ப மனித வாழ்விற்கு தேவைப்படக்கூடிய சில அறிவை இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க ஃபர்லு கிஃபாயா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா என்ன, சிலராவது அதை கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ எல்லாருமே டாக்டர் ஆகவும் முடியாது, டாக்டரே இல்லாம மனிதன் வாழவும் முடியாது. அதனால தேவைக்கு தக்கவாறு இந்த கல்வி கற்றுக்கொள்வது தான் ஃபர்லு கிஃபாயா அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இந்த ஃபர்லு கிஃபாயா சம்பந்தப்பட்ட அறிவை இமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், போதுமான அளவிற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அதிலேயே அளவுக்கு அதிகமாக கற்றுக்கொள்வது என்பது தேவையற்றது. தன்னுடைய வாழ்நாளை இதில் குறுகிய அளவில் செலவு செய்வது என்பது குறைந்த நன்மையை பெற்றுத்தரும். நடுத்தரமான அளவை பெற்றுக்கொள்வது என்பது பரிபூரணமான நன்மையை தரும். அளவுக்கு அதிகமாக தன்னுடைய வாழ்நாளையே அதற்காக வேண்டிய செலவு செய்து அதை கற்றுக்கொள்வது என்பது அவர்களுக்கு ஆபத்தை தந்துவிடும் என்பதாக சொல்றான். விவசாய அறிவை தேடுறதுக்காக வேண்டிய மொத்த வாழ்க்கையுமே ஒருத்தன் செலவு செஞ்சுட்டான்னு சொன்னா மறுமையில போய் என்ன பண்ண முடியும்?
மருத்துவ அறிவை பெறுவதற்காகவே தன்னுடைய மொத்த வாழ்க்கையை செலவு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா மறுமையில போய் என்ன பண்ண முடியும்? இப்ப நாமெல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்கிறது இந்த விஷயத்துல தான். என்ன படிக்கிறதுக்கும் காசு பணம் சம்பாதிக்கிறதுக்குமே மொத்த லைஃப் முடிஞ்சு போயிருது. நமக்கு தேவையான மார்க் அறிவை பெறுவதற்கு நேரமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நாம கற்ற அந்த கல்வியில் நாம தள்ளப்பட்டுட்டோமா இல்லையா? அதைத்தான் இமாம் கசாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஃபர்லு கிஃபாயால நாம சில அறிவுகளை சொன்னோம் இல்லையா, மனித வாழ்க்கைக்கு மிகவும் தேவை அப்படின்னு சொன்னோமா இல்லையா? விவசாய அறிவு, மருத்துவ அறிவு, ஆடை தயாரிப்பு, இது போன்ற அறிவுகள் இருக்குது. இது போதுமான அளவிற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அதிலேயே தன்னுடைய முழு வாழ்க்கையை செலவிடுவது என்பது அது அவர்களுக்கு நஷ்டத்தை தரும் என்பதாக இமாம் கசாலி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. சரியா? ஓகே. கல்வியை கற்பதற்குண்டான ஒழுங்குமுறைகள், எதை ஃபர்ஸ்ட் கற்கிறது, எதை ரெண்டாவது கற்கிறது, அதற்கு ஒரு ரூட் இருக்கணும் இல்லையா? அதை இமாம் கசாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. கல்வியை கற்பதற்குண்டான அணுகுமுறை அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே அந்த செய்திகளை சொல்ல வராங்க. இந்த இரண்டு மனிதர்களில் ஒருவராக நீ இரு. ஒன்று, உன்னுடைய ஆன்மாவை சீர்திருத்தக்கூடியவனாக இரு, அல்லது உன்னுடைய ஆன்மாவை சீர்திருத்தம் செய்ததற்கு பிறகு பிறரை சீர்திருத்தம் செய்யக்கூடியவனாக இரு. உன்னுடைய ஆன்மாவை சீர்திருத்தம் செய்வதற்கு முன்பு மற்றவர்களை சீர்திருத்த கிளம்பி விடாதே, இது விஷயத்தில் நான் உன்னை எச்சரிக்கிறேன் என்பதாக இமாம் கசாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. மற்றவங்களை சரி செய்யறது ரெண்டாவது, ஒன்னு முதல் சரி செஞ்சுக்க. உன்னை சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஃபர்ல் ஐனில் நாம் எதை குறிப்பிட்டோமோ அதை நீ கற்றுக்கொள். அதில் என்ன சொன்னோம்? சுத்தம், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, ஹலால், ஹராமு, இது சம்பந்தப்பட்ட அறிவை முதலில் நீ தேடிக்கொள் என்று சொல்லிட்டு சொல்றாங்க. பெரும்பாலான மக்கள் இந்த அவுசாஃபுல் குலூப் என்று சொல்லப்படுகின்ற உள்ளத்தினுடைய தன்மைகள் குறித்த விஷயத்துல கொஞ்சம் கூட கவனம் செலுத்துறது இல்லை. மனிதனை பொறுத்த வரைக்கும் புகழ்ச்சிக்கும் இகழ்ச்சிக்கும் விதிவிலக்கானவன் அல்ல. புகழ்ந்தா சந்தோஷப்படுவான், இகழ்ந்தா கோபப்படுவான், இது மனிதனுடைய இயல்பு தான். என்றாலும் கூட பேராசை, பொறாமை, முகஸ்துதி, பெருமை, தற்பெருமை போன்ற தீய குணங்கள் இருக்கிறதே, இது மனிதனை ஆபத்தில் தள்ளிவிடும். அதனால உள்ளத்தை தூய்மைப்படுத்தாமல் வெளிப்படையான சட்டங்களை அடிப்படையாக கொண்டவைகளில் கவனம் செலுத்துவது முழுமையான பலனை அவர்களுக்கு தராது. இது எப்படிப்பட்டது என்று சொன்னால், உடலில் ஏற்படக்கூடிய சிரங்குகள், உடலில் ஏற்படக்கூடிய புண்களுக்கு எது காரணமோ அந்த கிருமியை அழிக்காமல் வெளிப்படையான பூச்சுக்களை கொண்டு பூசி மறைப்பதை போன்றுதான் இந்த வெளிப்படையான செயல்பாடுகள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கெட்ட அறிஞர்கள் பொதுவாகவே உடலின் வெளிப்புறத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய சிரங்குகளுக்கு பூச்சுக்களை கொண்டு மருந்து தடவக்கூடியவர்களாகவே இருக்கிறார்களே தவிர அதனுடைய உண்மை காரணியாகிய கிருமியை அழிப்பதில் அவர்கள் பாராமுகமாகவே இருக்கிறார்கள் என்பதாக அறிஞர்களை சொல்றாங்க. பொதுமக்களும் அதை பத்தி கவனிக்கிறது இல்லை. உள்ளத்தில் ஏற்படக்கூடிய கெட்ட எண்ணங்களும் கெட்ட ஆசைகளும் இருக்குது, இதுதான் மிகப்பெரிய வைரி, அழிவுல கொண்டு போய் தள்ளும். அப்போ அறிஞர்கள் அந்த விஷயத்துல கவனம் செலுத்துறதை விட்டுட்டு கண்ணுக்கு தெரியக்கூடிய சிரங்குகளுக்கு மேலால பூச்சுக்களை பூசக்கூடிய வேலையை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இமாம் அவங்க சொல்றாங்க. நீ மறுமையை நாடக்கூடியவனாகவும் அழிவிலிருந்து தப்பிக்க விரும்பக்கூடியவனாகவும் நீ இருந்தால் உன்னுடைய உட்புற நோய்களை குணப்படுத்தி விட்டு வெளிப்படையான செயல்பாடுகளில் கவனம் செலுத்து என்பதாக சொல்றாங்க. நம்ம ஆரம்பத்திலிருந்தே ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டு வரோம். என்ன அப்படின்னு சொன்னா, இமாம் அவங்க தன்னுடைய உள்ளத்தினுடைய எண்ணங்களுக்கு தான் அதிகமாக தோற்றம் கொடுக்குறாங்க இல்லையா? வெளிப்படையான செயல்பாடுகளை விட அவருடைய உள்ளத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்குறாங்க. சரிங்களா? ஒரு உதாரணம் நான் சொல்றேன், கொஞ்சம் பொருத்தம் இல்லாத உதாரணம் தான், இருந்தாலுமே கூட நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அது வசதியா இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னா, என்கிட்ட ஒருத்தர் சொன்ன செய்தி தான் அது. நம்ம டன்லப் ஸ்ட்ரீட் இருக்கு, பள்ளிவாசல்ல பாங்க சொல்லியாச்சு. ஒருத்தர் பப்ல உட்காந்துருக்கிறார். பப்ல உட்காந்துக்கிட்டு என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னா, பள்ளிவாசல்ல பாங்க சொல்லிட்டாங்க, எவ்வளோ பேர் தொழுவ போறாங்க, நம்ம தொழுகாம இங்கே பப்ல உட்காந்துக்கிட்டு இப்படி தப்பான பாவமான காரியத்தை போய் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே, எப்பத்தான் நமக்கு இந்த மாதிரியான பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, வருத்தப்பட்டுக்கிட்டு அந்த பப்ல உட்காந்துருக்கிறார். முதோசஃப்ல நின்று ஒருத்தர் தொழுதுகிட்டு இருக்கிறார். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, எவனும் எப்படி எப்படிலாம் ஜாலியா இருக்கிறான், நம்மளும் தொழுதுகிட்டு தான் இருக்கிறோம், துவா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம், ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை, வெளியெல்லாம் அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு லைஃபை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு முதோசஃப்ல நின்றுட்டு ஒருத்தர் நினைக்கிறார். இமாம் கசாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய பார்வையில யாரு சிறந்தவர், யார் மோசமானவர்? பப்புல உட்காந்துக்கிட்டு நம்ம இங்க வந்திருக்கலாமே நினைக்கிறான் பாருங்க, அவன் தான் சிறந்தவன். இங்க வந்துட்டு அங்க போயிருந்திருக்கலாமே நினைக்கிறான் பாருங்க, இவன் சிறந்தவன் இல்லை. புரியுதுங்களா? இது ரொம்ப அழுத்தமா ஒவ்வொரு பாடத்திலையுமே இமாம் அவங்க சொல்ற விஷயம் நமக்கு புரியுதா இல்லையா? அப்ப அந்த அடிப்படையில தான் சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, நீ மறுமையை நாடக்கூடியவனாகவும் அழிவில் இருந்து தப்பிப்பதற்கு விரும்பக்கூடியவனாகவும் இருந்தால் உட்புற நோய்க்கு மருந்திட்டு அதை சரி செய்து விட்டு வெளிப்படையான அமல்களில் ஈடுபடு என்பதாக சொல்றாங்க. புரியுதா? இதை சுருக்கமா சொன்னா எப்படி அப்படின்னு சொன்னா,
ஆன்மீக சீர்திருத்தம், கல்வி கற்கக்கூடிய ஒழுங்குமுறை அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே இமாம் அவங்க அழகா சொல்றாங்க, நீ ரெண்டில் ஒருவனாக இரு. ஒன்னு உன்னுடைய ஆன்மாவை சீர்திருத்தம் செய்யக்கூடியவனாக இரு, அல்லது ஆன்மாவை சீர்திருத்தம் செஞ்சதுக்கு பிறகு அடுத்தவர்களை சீர்திருத்தம் செய்யக்கூடியவனாக இரு. ஆனால் உன்னுடைய ஆன்மாவை சீர்திருத்தம் செய்யாமல் அடுத்தவர்களை சீர்திருத்தம் செய்யும் விஷயத்தில் நான் எச்சரிக்கிறேன், அவ்வாறு செய்யாதே. உன்னுடைய ஆன்மாவை நீ சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஃபர்ல் ஐனில் நாம் எந்த கல்வியை கற்க வேண்டும் என்று சொன்னோமோ அந்த கல்வியை கற்றுக்கொள். அது என்ன? சுத்தம், தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜு, ஹலால், ஹராமு, இந்த மாதிரியான அடிப்படையான கடமைகள் என்று அல்லாஹ் விதியாக்கி இருக்கிறானே, இதை நீ தெரிஞ்சுக்க. பெரும்பாலானவங்க இந்த வெளிப்படையான தொழுகை, நோன்பு போன்ற விஷயங்கள்ல கவனம் செலுத்துறாங்க. தன்னுடைய உள்ளத்தில் எழக்கூடிய சிஃபாத்துல் குலூபுடைய விஷயத்துல பெரும்பாலான மக்கள் கவனம் செலுத்துறது இல்ல. இந்த உள்ளத்துல எழக்கூடிய புகழ்ச்சிக்கும் இகழ்ச்சிக்கும் மனிதன் விதிவிலக்கல்ல என்றாலும் கூட பேராசை, பொறாமை, முகஸ்துதி, பெருமை, தற்பெருமை போன்ற தீய குணங்கள் மனிதனை அழிவின் பாதைக்கு இட்டு செல்லக்கூடியதுதான். அதனால உள்ளத்தை இவ்வளவு மோசமா வச்சுக்கிட்டு நீங்க என்னத்தான் தொழுதாலும் என்னத்தான் நோன்பு வச்சாலும் சரி, அது எந்த முழுமையான பலனையும் தராது. உண்மையிலேயே அதற்கு சிகிச்சை செய்வதற்கு நாடக்கூடியவன் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இதற்கு காரணியாக இருக்கக்கூடிய கிருமியை அழிக்காமல் இதை சரி செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இது பொதுமக்களினுடைய நிலையை சொல்லிட்டு அதற்கப்புறம் சொல்றாங்க, உடலின் வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய சிரங்குகளுக்கு பூச்சுக்களை கொண்டு சிகிச்சை அளிக்கிறார்களே தவிர அதனுடைய உண்மை காரணியாகிய கிருமியை அழித்து அவர்கள் சிகிச்சை செய்வதில்லை என்பதாக அறிஞர்களையும் இமாம் கசாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க குறைப்பட்டுக் கொள்றாங்க. நீ மறுமையை நாடக்கூடியவனாகவும் அழிவில் இருந்து தப்பிக்க விரும்பக்கூடியவனாகவும் நீ இருந்தால் உன்னுடைய உட்புற நோய்களை குணப்படுத்தி விட்டு அதற்கு பிறகு வெளிப்படையான காரியங்களில் ஈடுபடு என்பதாக இமாம் அவங்க சொல்றாங்க. முதலாவது நிலை தான் இது. அடுத்த நிலையில எப்படி கல்வியை கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதை ஆரம்பிக்கும் போது இந்த சென்டென்ஸை கொண்டு வந்துடுறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, உன்னுடைய தீய பண்புகளை நீக்கி உன்னுடைய உள்ளத்தை தூய்மை செய்ததற்கு பின்னால், உள்ளத்தை தூய்மைப்படுத்தி நோயை சுத்தம் பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டெப்புக்கே போறாங்க. ஆனா நம்ம குரானை படிச்சாச்சு, ஹதீஸை படிச்சாச்சு, வரலாறை படிச்சாச்சு, ஃபிக்ஹை படிச்சாச்சு, எல்லாமே படிச்சாச்சு, பிராக்டிஸ் பண்ணியாச்சு, 40 வயசாச்சு, 50 வயசாச்சு. ஆனா உள்ளத்துல இமாம் அவங்க சொல்லக்கூடிய பேராசை இருக்குது, பெருமை இருக்குது, முகஸ்துதி இருக்குது, தீய குணங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னா நம்ம யோசிச்சு பார்த்துக்கணும். இந்த இடத்துல இமாம் அவங்க பாருங்க, அதை ஆரம்பிக்கும் போது முதல் சென்டென்ஸ் தான் என்ன அப்படின்னா, உன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கி தீய பண்புகளை போக்கி இதயத்தை பரிசுத்தப்படுத்தியதற்கு பிறகு முதலாவது குர்ஆனை கற்றுக்கொள், இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை கற்றுக்கொள், மூன்றாவது குர்ஆனுடைய விளக்கங்களையும் ஹதீஸினுடைய விளக்கங்களையும் கற்றுக்கொள், நான்காவது உசூலுல் குர்ஆன் உசூலுல் ஹதீஸ், குர்ஆனினுடைய அடிப்படைகளையும் ஹதீஸினுடைய அடிப்படைகளையும் கற்றுக்கொள், ஐந்தாவது ஃபிக்ஹ் என்று சொல்லப்படக்கூடிய சட்ட திட்டங்களை நீ கற்றுக்கொள் என்பதாக இமாம் கசாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. ஒருவர் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க செலவு செய்து ஒரு குறிப்பிட்ட துறையை மட்டும் அதிகமாக கற்க வேண்டும் என்று தன்னுடைய வாழ்நாளை வீணடித்து விடாதே. ஏனென்று சொன்னால் அறிவு என்பது கடல் போன்றது, உன்னுடைய ஆயுள் போதுமானதல்ல. அதனால உனக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அதை மட்டும் கத்துக்க. எதுவெல்லாம் நோக்கத்தை அடைய செய்யக்கூடிய கருவியாக இருக்கிறதோ அந்த கருவியை கற்றுக்கொள்வதிலே உன்னுடைய ஆயுளை வீணாக்கி விடாதே. எது நோக்கமோ அதுதான் அசலானது. அதற்காக வேண்டி நீ உன்னுடைய மொத்த ஆயுளை செலவு செய்தாலும் கூட அந்த நோக்கம் அதை விட சிறந்தது என்பதாக சொல்றான். இதுல எந்த அளவுக்கு எதை கற்கிறது அப்படிங்கிறத சொல்றாங்க. சரிங்களா? அதுல முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அரபு மொழி. குர்ஆனையும் ஹதீஸையும் வெளிப்படையாக புரிந்து கொள்ளும் அளவிற்கு அரபு மொழியை கற்றுக்கொண்டால் போதுமானது. அதனுடைய இலக்கிய இலக்கண நடையை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படாதே. அதனுடைய நுணுக்கமான விஷயத்தை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய மொத்த ஆயுளும் அதற்கே செலவாகிவிடும். அதனால அதற்கு முயற்சி செய்ய தேவையில்லை என்பதாக சொல்றான். சரிங்களா? ரெண்டாவது குர்ஆனுடைய விரிவுரை. குறைந்தபட்சம்னு ஒன்று சொல்றாங்க, நடுத்தரமான அளவுன்னு ஒன்று சொல்றாங்க. குறைந்தபட்சத்துக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அல் வாஹிதி அன் நைசாபூரி அவர்கள் தொகுத்த அல் வஜீஸ் போன்ற நூல் அளவிற்கு நீங்கள் படித்து விளக்கங்களை தெரிந்து கொண்டால் அது போதுமானது. மிதமான அளவுக்கு போறீங்க, இதை விட இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அல் வசீத் போன்ற நூல் அளவிற்கு நீங்கள் கற்றுக்கொண்டால் போதுமானது. அதற்கு மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டால் உங்களுடைய வாழ்நாள் அதிலேயே முடிந்துவிடும் என்பதாக சொல்றாங்க. அது தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவது ஹதீஸ். அதுல எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, புகாரி, முஸ்லிம் போன்ற நூல்களில் உள்ள தேவையான ஹதீஸ்களை தகுதியுள்ள ஆசிரியரிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். இது தேவையானது. ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களுடைய பெயர்களை மனனம் செய்வதோ அவர்களுடைய வரலாறுகளை தெரிந்து கொள்வதோ உங்களுக்கு தேவையில்லை. ஏனென்றால் அது ஏற்கனவே ஆவணம் செய்யப்பட்டு விட்டது. இதுக்கு மேல நீங்க போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. நாலாவது சொல்றாங்க ஃபிக்ஹ்.
ஃபிக்ஹ்ல குறைந்தபட்ச அளவு இமாம் முஸினி ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதிய ஹுலாசத்துல் முக்தசர் அப்படின்னு சொல்லி ஒரு கிதாப் இருக்கு. அந்த அளவிற்கு நீங்கள் கற்றுக்கொண்டால் அது போதுமானது. மிதமான அளவு அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா நான் எழுதிய அல் வசீத் அல் பசீத் போன்ற நூல்களின் அளவிற்கு நீங்கள் கற்றுக்கொண்டால் போதுமானது. இதை விட அதிகமாக நீங்கள் மூழ்கினால் உங்களுடைய வாழ்வு முடிந்துவிடும் என்பதாக சொல்றாங்க. ஐந்தாவது விஷயம் சொல்றாங்க, கொள்கை சம்பந்தப்பட்ட அறிவு. கொள்கை அப்படின்னு வரும்போது நம்மளுடைய முன்னோர்களான சலஃபு சாலிஹீன்கள் எந்த கொள்கையை நமக்கு சரியான முறையில் காட்டி தந்தார்களோ அந்த முறையை தெரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இதுல என்னுடைய அறிவுரை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, சில பிதஅத்தானவர்கள், கொள்கைக்கு முரண்பட்டவர்கள், அவர்களிடத்துல விவாதம் செய்து அவர்களுடைய கருத்துக்களை முறியடிப்பதற்கு என்னென்ன அறிவெல்லாம் தேவைப்படுகிறதோ அந்த அறிவு பொதுமக்களுக்கு தேவையில்லை என்பதாக இமாம் அவங்க சொல்றாங்க. கருத்து வேறுபாடுகள் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியை சொல்ல வராங்க. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, பிதஅத்தான விஷயங்கள் அல்லது மார்க்கத்துக்கு முரண்பட்ட விஷயங்களை சொல்றாங்களே, அவங்க கிட்ட போய் நீங்க விவாதம் செஞ்சுக்கிட்டு இருக்காதீங்க. அவங்கள்ட்ட விவாதம் செய்யறதுனால எந்த பலனுமே கிடையாது. அப்படி நீங்க விவாதம் செய்யறதுனால அவங்க எந்த தவறான கருத்துல இருக்கிறாங்களோ அந்த கருத்தை மேலும் மேலும் உறுதிப்படுத்துவதற்கு தான் அவர்கள் முயற்சி செய்வாங்க. அவங்களுடைய உள்ளத்துல அது சார்ந்த நம்பிக்கை தான் மேலும் மேலும் தீவிரமாக விதைக்கப்படுமே தவிர அவர்கள் உங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால விவாதம் செய்யாம இருக்கிறதே சிறப்பு என்பதாக இமாம் அவங்க சொல்றாங்க. இதை பாருங்க, அப்போவே சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த மாதிரி விவாதம் செய்யறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, மாற்று கருத்து உடையவர்களை மிக கேவலமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிடுது. எதிர் தரப்பில் உள்ளவர்களை புண்படுத்துகிறது. பொய்யான வாதங்களை எடுத்து வைப்பதற்கு அது தூண்டுகிறது. அதனால எந்த பலனும் ஏற்படுவதில்லை. ஆனால் மென்மையாகவும் அழகிய முறையிலும் அறிவுரை கூறப்பட்டிருந்தால் கூட அவர்கள் திருந்துவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனா விவாதம் என்று வருகிற போது அந்த விவாதம் பலனளிப்பதில்லை என்பதாக இமாம் அவங்க சொல்றாங்க. புகழை அறிஞர்கள் விரும்ப ஆரம்பித்து விட்டால் அவர்கள் தன்னை பின்பற்றக்கூடியவர்களை அதிகம் நேசிக்க ஆரம்பிப்பார்கள். ஃபாலோவர்ஸ், தன்னுடைய ஃபாலோவர்ஸ் ரொம்ப அதிகமா நேசிக்கக்கூடியவங்களாக ஆயிடுறாங்க. அதனால தன்னுடைய ஃபாலோவர்ஸ் எதை விரும்புவாங்களோ அவர்கள் விரும்பக்கூடிய செய்திகளை போதிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு விடுகிறது. இது அவர்களுக்கு மத்தியிலே குரோதத்தையும் தங்களுக்கிடையே பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு காரணமாகவும் அமைந்து விடுகிறது. அவர்கள் அந்த அறிஞர்களிடத்தில் நடப்பதை சொன்னால் இது மார்க்கத்தை காப்பதற்குண்டான போராட்டம் என்று சொல்லி சண்டை போட்டு தான் ஆகணும், பிரச்சனை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி மேலும் அவர்களை தூண்டி விட்டு விடுகிறார்கள். இது மொத்தமாக இவர்களை வழிகேட்டில் தள்ளிவிடும். பின்பற்றக்கூடியவர்களையும் வழிநடத்தக்கூடிய இமாம் ரெண்டு பேர்த்தையும் மொத்தமா என்ன செஞ்சிடும், வழிகேட்டில் தள்ளிவிடும் என்பதாக இமாம் அவங்க சொல்றாங்க. இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்முடைய சலஃபு சாலிஹீன்களிடம் இருந்த அழகிய விவாத முறைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போய்விட்டது. தற்காலத்தில் இருக்கக்கூடிய விவாத முறைகளை நான் வெறுக்கவே செய்கிறேன். சில வார்த்தைகளை நம்பி நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். மனிதர்கள் தாங்கள் அறியாதவைகளுக்கு எதிரானவர்கள் என்பதாக சொல்லுவாங்க. அதாவது மக்கள் அறியாம ஏதாச்சும் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கெட்ட அறிஞர்கள் என்ன பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு புரியலன்னா அப்படித்தான் பேசுவாங்க. அந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்லப்படும். அதை நம்பி ஏமாந்துடாதீங்க. மாற்று கருத்துக்களை அறியாமல் தீர்ப்பு வழங்க முடியாது என்று சொல்லி மாற்று கருத்துக்களின் விஷயத்திலும் அதிகம் கவனம் கொள்வார்கள். இதையும் நம்பி விடாது. இந்த வார்த்தையெல்லாம் சொல்லிதான் இந்த விவாதத்தை மேலும் மேலும் பரவ விடுவாங்க. இதெல்லாம் நீங்க நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, ஒரு அறிஞர் அவங்க தன்னுடைய மாணவருடைய கனவுல வர்றாங்க. வரும்போது அவங்க கிட்ட மாணவர் கேட்கிறாரு, நீங்க பல்வேறு விஷயங்களை விவாதிச்சு இருக்கிறீங்களே, அதனுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி மௌத்தா போன தன்னுடைய உஸ்தாதிட்ட மாணவர் கனவுல கேட்கிறார். அப்ப அவங்க சொல்றாங்க, நான் எதையெல்லாம் விவாதித்தேனோ அவைகளெல்லாம் சிதறி போன புழுதிகளாக ஆகிவிட்டது. நான் நடு இரவில் தொழுத 2 ரக்காத்து தான் எனக்கு பலனளித்தது என்பதாக சொல்றான். தேவையில்லாத விவாதத்தில் ஈடுபடாம நாம இபாதத்தில் சரியான முறையில் ஈடுபட்டா அதுதான் உங்களுக்கு வெற்றியை தரும் என்பதாக இந்த செய்தியை இமாம் அவங்க சொல்லிட்டு வரிசையாக சில ஹதீஸ்களை கொடுக்குறாங்க. ஒரு சமூகத்தினர் நேர்வழி பெற்றதற்கு பிறகு அவர்கள் விவாதத்தில் ஈடுபட்டாலன்றி அவர்கள் வழி தவற மாட்டார்கள். அப்படின்னா என்ன, நேர்வழி கிடைச்சதுக்கு பிறகு விவாதத்தில் ஈடுபட்டீங்கன்னு சொல்லி சொன்னா வழி தவறிடுவீங்கன்னு அர்த்தம். ஒரு சமூகம் நேர்வழி பெற்றதற்கு பிறகு அவர்கள் விவாதத்தில் ஈடுபடவில்லை என்று சொன்னால் அவர்கள் வழி தவற மாட்டார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு, மா தரபூஹு லக இல்லா ஜதலா பல்ஹும் கௌமுன் ஹஸீமூன் அப்படிங்கிற ஆயத்தை, இந்த செய்தியை சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறாங்க. அந்த ஆயத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த மக்கள் உங்ககிட்ட வெறும் விவாதம் செய்யறதுக்காக வேண்டி தான் வர்றாங்க, உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டிலாம் வரல. அதனால நீங்க என்னத்தான் சொன்னாலும் சரி அவங்க பிடிவாதமா தான் இருப்பாங்க, தன்னுடைய கருத்தை அவங்க மாத்திக்க போறது இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த வசனத்தை ஓதுறாங்க. இன்னொரு ஹதீஸ்ல
ஃபஅம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் ஸையகுன், அவர்களின் உள்ளத்தில் கோணல் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த ஆயத்தை ஓதிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் வீண் விவாதங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களைத்தான் அல்லாஹ் இங்கே சொல்லுகிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. மூணாவது ஒரு செய்தி ஒரு அறிஞர் சொல்றாங்க, என்ன அப்படின்னா, ஒரு காலத்துல மக்கள் எல்லாம் நற்செயல்கள் செய்வதற்குண்டான வாயில் அடைக்கப்பட்டு அவர்கள் விவாதங்களில் ஈடுபடுவதற்குண்டான வாசல் திறக்கப்பட்டு விடும் என்பதாக ஒரு அறிஞர் சொல்வதாக இமாம் அவங்க சொல்றாங்க. நீங்கள் நல்லமல் செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள், ஒரு காலம் வரும் அவர்கள் வீண் விவாதம் செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அறிஞர் சொல்வதாக இமாம் அவங்க சொல்றாங்க. இன்னொரு செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்விடத்திலே மிகவும் வெறுப்பிற்குரியவர்கள் யார் என்று சொன்னால் வீண் விவாதங்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பவரே என்பதாக ஒரு ஹதீஸ் கொண்டு வராங்க. இது புகாரில இருக்கக்கூடிய ஹதீஸ். இந்த வீண் விவாதம் செய்யாதீங்க, தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடாதீங்கன்னு இமாம் அவங்க சொன்னாங்க இல்லையா, அதற்கான ஆதாரமாக வரிசையா கொண்டு வர்றாங்க. அடுத்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எந்த சமூகத்திற்கு விவாத கலை வழங்கப்பட்டிருக்குமோ அந்த சமூகம் நற்செயல் செய்வதிலிருந்து தடுக்கப்படுவார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன இன்னொரு செய்தி. இந்த செய்தியை சொல்லிட்டு இமாம் அவங்க அல்லாஹு அலம்னு முடிக்கிறாங்க. புத்திசாலி யார் அப்படின்னு சொன்னா, அல்லாஹுவை சந்திக்க வேண்டி இருக்கிறது, மரணம் இருக்கிறது, மறுமை இருக்கிறது, விசாரணை இருக்கிறது, சொர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது என்று அதை உணர்ந்து வாழ்பவன் தான் புத்திசாலியே தவிர தேவையில்லாத விவாதங்களில் ஈடுபடுபவன் புத்திசாலி இல்லை என்பதாக இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றான். ஆக எதை எவ்வளவு கற்பது அப்படிங்கிற தலைப்பு, எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்றாங்க இல்லையா. அப்ப கற்றுக்கொண்டே இருக்கணும் அப்படின்னா எவ்வளவு கத்துக்கிறது அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லையா. அதனால குர்ஆன்னா இவ்வளவு கத்துக்குங்க, ஹதீஸ்னா இவ்வளவு கத்துங்க, ஃபிக்ஹ்னா இவ்வளவு கத்துக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு அளவே சொல்லிட்டாங்க. இந்த கிதாப் அளவுக்கு நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அதுக்கு மேல நீங்க ஆய்வுல இறங்குனீங்க அப்படின்னு சொன்னா உங்க வாழ்க்கையே அதுல போயிடும் அப்படின்னு சொல்லி இமாம் அவங்க சொல்றாங்க. ஆக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மார்க்கத்தை சரியான வடிவில் விளங்கி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் நமக்கு தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஹபீபல்லாஹ் ரசூலல்லாஹ் இமாமல் முர்சலீன்.